எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கனிமங்களை அகன்று எடுப்பதற்கான நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தேவையில்லை என்று ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி அறிக்கை வெளியிட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சகோதரர் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மிக தெளிவாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை, மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு திட்டம், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு பாருங்க, அந்த பச்சை பஸ்ல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய நலனை காக்கக்கூடியவராக இருந்தார். அதிமுகவுக்கு அடிமை இல்லை என்பது உண்மையாக இருக்குமே, ஆனால் இதை குறித்து அவர் வாய் திறந்திருக்க வேண்டுமே. எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது அறிக்கை விட்டதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அதனாலதான் சொல்றோம், அதிமுக ஐசியூல இருக்கின்றது என்று அருமை தோழர் சகோதரர் உதயநிதி சொன்னதை தினந்தோறும் தன்னுடைய செயல்களால், தன்னுடைய செயல்பாடுகளால் எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து வருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. அடுத்து, எப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரதமருடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் உடன்பாடு வைத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி பல்வேறு விமர்சனங்களை நாம் செய்யலாம். இன்றைக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்தார். அந்த சவுதி அரேபியாவில் அவர் 12 மணி நேரம் தான் இருந்தார். உடனடியாக அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு பகல்காமில் நம்முடைய ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்ட அந்த மோசமான சம்பவம் நடைபெற்றதுனால மோடி அவர்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 12 மணி நேரம் சவுதி அரேபியாவுக்கு சென்ற நரேந்திர மோடி செலவு செய்த தொகை எவ்வளவு தெரியுமா? 15.54 கோடி ரூபாய். அதுல இந்த 15.54 கோடி ரூபாயில 10.2 கோடி ரூபாய் அவருடைய ஹோட்டலுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார் நரேந்திர மோடி. பிரான்ஸ்ல அவர் 4 நாள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதற்கு ஏற்பட்ட செலவு எவ்வளவு தெரியுமா? 25.59 கோடி ரூபாய். அடுத்து ஒரு நாள் விஜயமாக அமெரிக்காவுக்கு சென்றார். அதற்கு அவருக்கு ஏற்பட்ட செலவு 16.54 கோடி ரூபாய். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்துக்கு போனாரு. அதற்கு அவருக்கு ஏற்பட்ட செலவு 4.92 கோடி ரூபாய். அருமை தோழர்களே, 2021 இருந்து 2025 வரைக்கும் மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு ஒன்றிய அரசு செலவு செய்த தொகை 362 கோடி ரூபாய் என்று நான் சொல்லவில்லை. மாநிலங்களவையில், ராஜ்யசபாவில் ஒன்றிய அரசு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பதில் இது போன்று 2021 இருந்து 2025 வரை 362 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார். சரி, ஒரு பிரதமர்
பெரிய நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகும்போது செலவு ஏற்படும். சாதாரண பிரஜைகளாக இருக்கக்கூடிய நாம் வெளிநாட்டுக்கு போவதற்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் செல்வதற்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கின்றது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இந்த நாட்டிற்கு நன்மை விளைத்திருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதுல ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதே போல இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, இரண்டு பேரும் பரஸ்பரம் நாங்கள் நண்பர்கள் நண்பர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள். இப்போதும் கூட, நேற்றைய தினம் கூட மோடியும் ட்ரம்பும் நாங்கள் நண்பர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள். நண்பர்களாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய, அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகக்கூடிய அந்த பொருட்களுக்கு அநீதமான சுங்க வரியை விதித்தது அமெரிக்கா. இந்த சுங்க வரி விதிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரில் பின்னலாடை ஜவுளி நிலையங்கள் ஏற்றுமதியாளர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு இலக்காகி இருக்கிறார்கள் என்பதும், திருப்பூருடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக இருக்கிறது. தன்னுடைய நண்பர் ட்ரம்பிடம் பேசி இந்த வரி விதிப்பை, இரண்டு பேரும் உண்மையிலே நண்பர்கள் என்றால் இந்த வரி விதிப்பை உடனடியாக குறைத்திருக்க வேண்டும் அல்லவா? குறைக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. முதலாளித்துவ ட்ரம்பிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒருவர் தான் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியை கூட கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது நேற்று கூட திருப்பூர்ல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பேசுறார். திருப்பூர்ல பின்னலாடை பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுகிறார். திருப்பூருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். ஆனால் அந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் காரணம் அவர் கைகோர்த்து இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்பதை மட்டும் அவர் சொல்ல மறுத்துவிட்டதை நாம் இங்கே திருச்சியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் போவதற்கு நரேந்திர மோடிக்கு பல கோடி ரூபாய் செலவில் வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய மோடி, இந்தியாவில் மணிப்பூர் பற்றி அறிகிறது. மணிப்பூர்ல கலவரம் எப்போது ஆரம்பித்தது? 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் மணிப்பூர்ல மிகப்பெரிய அளவில் கலவரம் மூண்டது. நாட்டினுடைய ஒரு, அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு, வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்ட போது பிரதமர் அங்கே உடனே சென்றிருக்க வேண்டுமா? நிச்சயமாக செல்லவில்லை. சரி, நேரடியாக தான் மணிப்பூருக்கு செல்லவில்லை. அது குறித்த ஒரு கண்டன அறிக்கையை, மக்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை நரேந்திர மோடி வெளியிட்டாரா என்றால் நிச்சயமாக வெளியிடவில்லை. எப்ப வெளியிட்டார் தெரியுமா? 2 மணிப்பூர் கூக்கி பெண்கள் கங்காபாக்கி என்ற இடத்துல மே 4ஆம் தேதி அவர்கள் ஆடையில் களையப்பட்டு பாலியல் வன்முறைக்கு இலக்காகப்பட்டு அவர்கள் தெருவீதிகளிலே அழைத்து செல்லப்பட்ட பிறகுதான் மணிப்பூரை பற்றியான ஒரு கண்டன அறிக்கை மோடியிடம் இருந்து வருகிறது. எத்தனை நாளைக்கு பிறகுனா, இந்த கலவரம் ஆரம்பித்து 70 நாட்களுக்கு பிறகு வருகிறது. அதை பற்றி எப்போது பேசுகிறார்? பேச வைத்தது யார்? நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்
ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து, மணிப்பூர் தொடர்பாக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து, அப்படியான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும்போது நிர்பந்தமாக பிரதமர் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற நிலையில நரேந்திர மோடி பதிலளிக்கிறார். அந்த பதிலும் கூட எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் சொன்னார், டெல்லி செங்கோட்டையில் இருந்து சமீபத்தில் ஆகஸ்ட் 15 நம்முடைய நாட்டினுடைய விடுதலை திருநாளிலே 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசி சாதனை புரிந்து விட்டதாக பாஜகவினர் மோடி பேசினார், சாதனை புரிந்து விட்டார் என்று மாத்தட்டிக் கொள்கிறார்கள். பற்றி எறிந்த மணிப்பூரை பற்றி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பதிலளித்து நரேந்திர மோடி பேசியது வெறுமனே 10 நிமிடங்கள். அதுக்கு மேல அவர் பேசல. இப்போ வேறு வழி இல்லாமல் மணிப்பூர்ல கலவரம் நடந்து முடிந்து 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் கழிந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் நாளைய தினம் மணிப்பூருக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஆழ்ந்த நித்திரையிலிருந்து விழித்திருக்கிறார். இப்படியான ஒரு பிரதமர், இப்படியான ஒரு கட்சி தலைவர், அவரை நேசிக்கக்கூடிய வகையிலே, அவருடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில, அவரை பாராட்டி பேசக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி விளங்குகிறார் என்றால், அவரை நம்பி அவருக்கு எந்த வகையிலும் நாம் ஆதரவு தர முடியுமா என்றால் நிச்சயமாக ஆதரவு தர முடியாது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனக்கு முன்னர் செந்தில்வேல் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட தில்முல்லுகளை பற்றியெல்லாம் விரிவாக பேசினார். அதுல மிக முக்கியமாக தேர்தல் ஆணையமே தந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 140 நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணப்பட்ட இவிஎம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட இவிஎம் வாக்குகளை விட அதிகமாக இருந்தது. புரியுதா? தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போறோம், நம்ம வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட பலவற்றை கேட்கிறார்கள். அதற்கு பிறகு கையெழுத்தெல்லாம் போடுறோம். அதுக்கு பிறகு அந்த மிஷின்ல போய் பட்டனை அழுத்துகிறோம். ஆனால் அந்த பூத்துல, ஒரு பூத்துல இல்ல, 140 நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பூத்துல இந்த தேர்தல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வளவு வாக்காளர்கள் வந்திருக்கிறார்களோ அத்தனை வாக்குகள் பதிவுபட்டிருக்க வேண்டும். ஆனால் எண்ணப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் அதில் இருந்தது என்பதையும், அதே போல சில இடங்களிலே பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்குகள் எண்ணப்பட்ட செய்திகளும் நடந்திருப்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை தோழர்களே, இப்படியான இவிஎம் தில்லுமுல்லுகள் எல்லாம் வெளியே வந்த பிறகு இதற்கு என்ன மாற்று வழி என்று பாஜகவினர் எண்ணுகிறார்கள். ஒன்றை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாஜகவினருக்கோ அல்லது அவர்களை வழிநடத்துகின்ற RSSக்கோ இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பாஜகவிற்கோ அவர்களை வழிநடத்தக்கூடிய RSSக்கோ எலக்ட்ரல் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்தில்
எந்த நம்பிக்கையும் இல்லை. இது ஜவாஹிர்லால் சொல்லல, அல்லது எங்கள் அணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரும் சொல்லக்கூடிய கருத்து அல்ல. இந்த கருத்தை சாட்சாத் சொல்லி இருக்கக்கூடியவர் RSS இரண்டாவது தலைவராக இருந்த மாதவ் சதாசிவ் கோல்வால்கர். அவர் எழுதிய புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, முதல்ல மாநிலங்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஆட்சி, டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற பகுதிகள் நாம் நிர்வாகம் செய்யப்பட்ட பகுதிகளாக தான் இருக்க வேண்டும் என்று எழுதியிருப்பவர் கோல்வால்கர். கோல்வால்கருடைய சிந்தனைகளை, ஏனென்றால் இது RSS நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுல ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை நோக்கி பாஜக அங்குலம் அங்குலமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் ஏற்கனவே மின்னணு வாக்கு பதிவு இயந்திரத்தில் செய்யப்பட்ட தில்லுமுள்ளு, அடுத்ததாக இப்போது சர் என்று சொல்லக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் கோட், அதாவது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை. லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை இந்த வாக்குரிமை தான். இந்தியா விடுதலை பெற்ற அந்த நேரத்தில், விடுதலை போராட்டத்தில் போராடிய அந்த மிகப்பெரிய போராட்ட வீரர்கள் எல்லாம் இந்த நாடை ஏற்கனவே ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்ட நாடு, விடுதலை பெறக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது இதை ஒரு ஜனநாயக நாடாக அறிவித்தார்கள். ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார்கள். அதற்காக வேண்டி ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது சுயாட்சியான தேர்தல் ஆணையத்தை அமைத்தார்கள். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையாளராக பணியாற்றியவர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சுகுமார் சென் என்ற ஒரு அதிகாரி. அவருக்கு மிகப்பெரிய வலுவான பொறுப்பு. காரணம், இன்று இருப்பது போல மின்னணு சாதனங்கள், சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சிகள் இவையெல்லாம் இல்லாமல் செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் வானொலி பெட்டி இருக்கும் அல்லது செய்தித்தாள் இருக்கும். இப்படியான ஒரு நிலையில தேர்தலை நடத்த வேண்டும். எப்படிப்பட்ட மக்கள்? எழுத படிக்க தெரியாத மக்களை அதிகமாக, பெரும்பான்மையாக கொண்டிருந்த ஒரு நாட்டில் தேர்தலை நடத்த வேண்டும். அப்படி தேர்தலை நடத்தும் போது அந்த மக்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தங்களுக்கு விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். எழுத படிக்க தெரியாது, எழுத்துக்களை படிக்க தெரியாது. அதனாலதான் அந்த முதல் தலைமை தேர்தல் ஆணையாளர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அறிமுகப்படுத்தியதுதான் வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். அது பைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கடிகாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு புறாவாக இருக்கலாம். இப்படி மக்களால் எளிதாக அடையாளம் காணப்படக்கூடிய சிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய சின்னங்களை அந்த முதல் தேர்தல் ஆணையாளர் அந்த முதல் தேர்தலில் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக தேர்தலை நடத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை இந்த நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு, குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை தான் நரேந்திர மோடி அரசும் பாஜகவும் அவர்களை ஏற்கக்கூடிய RSS செய்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை. இது பீகாரில் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியது?
இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அவரை இந்த பாஜகவினர் எப்படியெல்லாம் தூற்றுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள் என்றாலும் கூட ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஆணித்தரமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முதுகெலும்பில்லாதவர்கள் தான் நரேந்திர மோடியும் அவர்களை சார்ந்தவர்களும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இதற்காக வேண்டி ஒரு யாத்திரை நடத்தினார். அந்த யாத்திரை பீகாருக்குள்ள நுழையுது. ஒரு கட்சி, அங்கு உள்ள ஒரு கட்சி என்டிஏ கூட்டணியிலே இருந்தது. ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனை பீகாரிலே சுமார் 65 லட்சம் பீகார் குடிமக்களுடைய வாக்குகளை இந்த மோடி அரசு இந்த எஸ்ஐஆர் மூலமாக பறித்திருக்கிறது என்ற ராகுலுடைய பரப்புரையை கேட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி அதிலிருந்து விலகி அந்த கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு அந்த பயணத்தில் இணைந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி ஏற்பட்டது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து பயணம் பெற்று பட்னாவில ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையில தோளோடு தோள் நின்று ராகுலுடைய அந்த பரப்புரைக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், இன்னும் பல மதசார்பற்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பீகார்ல நடந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இப்ப பீகார்ல நடத்தின அது போன்ற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் நடத்தி அதன் மூலமாக ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு பாஜக முன் வருகிறது. இவ்வளவு நடக்கின்றது. இங்க ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு பாருங்க, அவரை பற்றி நிறைய நம்முடைய தோழர் செந்தில் இங்க பேசிட்டார். இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய நடவடிக்கை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று ஆதரவாக அல்லது எதிராக பரப்புரை செய்திருக்கிறார்கள். ஆனா இவர் ஏதாவது வாய் தந்தாரா? ஏதாவது அது குறித்த விமர்சனங்களை செய்திருக்கிறாரா? நிச்சயமாக இல்லை. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் நலன் பயக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலன். மகளிருக்கு மாதம் உதவித்தொகை, விடியல் பயணம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உயர்கல்வி கற்பதற்கு அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, அதற்கான உதவித்தொகை, இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் அரசு அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக சனிக்கிழமைகளிலே உங்களை நாடி அரசு நிர்வாகம் உங்களுடைய ஊருக்கு வரக்கூடிய வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அருமையான திட்டம், நலம் தரும் ஸ்டாலின் என்ற மிக சிறப்பான மருத்துவ திட்டம், இப்படி ஒரு ஆட்சி, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்த ஆட்சியில நாமெல்லாம் பங்குதான், வரி கட்டுகிறோம். அந்த ஆட்சியினுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படியான திட்டங்களை தீட்டி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான், அந்த மாநிலத்தை தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று நாம் சொல்ல முடியும். மக்களுடைய நல்வாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மாநிலம் என்று. அந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில ஆட்சியில மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பாஜகவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தகுந்த படிப்பனையை நாம் தர வேண்டும்.
பாஜகவுடன் மறைமுகமாக பாஜகவினால் ஏற்கப்படக்கூடிய கட்சிகள் அது நிறைய வரும். ஒரு ஆள் மட்டும் இல்ல, இன்னொரு நடிகரும் பேசிட்டு வர, அந்த 2 நடிகர்களும் வக்கரம் காட்டி மேடையில பேசுற அந்த ஒரு தமாசாவையும் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்து வருகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் மிக தெளிவான ஒரு குறிக்கோளை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்து ஏகபோகமாக ஏகமனதாக நிறைவேற்றியவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதையும் நாம் இங்கே மறக்க முடியாது. அதே போல அரசியல் அதிகாரம் என்பது முஸ்லிம்களுக்கு மிக மிக அவசியம். அதை பற்றி விரிவாக எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிவிட்டார்கள். 2 தொகுதி 3 தொகுதி முஸ்லிம்களை ஒரு கிள்ளுக்கீரை போல் பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது. ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதித்துவம் நிச்சயமாக நமக்கு தேவை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்றால், இங்கு இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகையை வைத்து சொல்கிறேன், 14 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே செல்ல வேண்டும். 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய வகையில திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்காக நிச்சயமாக நாம் பாடுபடுவோம். நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்துவோம். நாம் மதுரை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் வென்றெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.